ஐயா வணக்கங்கய்யா. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தரென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் அவர் சேவகா என திருநீர் அணிவோருக்கு உங்களை மாதிரி வினையே வராதுன்னு சொன்னாரு. அப்படி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி மங்கள சண்முகரை பிரார்த்தனை பண்ணி என் பெருமான் குலதெய்வத்தை மனதார வணங்கி பக்தியுகனையர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள், புத்தாண்டு வணக்கங்கள். சிறப்பு, அற்புதம். கண்ணனுக்குள்ள போயிடலாம் ஐயா. புத்தாண்டு ஆமா, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்தா ஐயா 2026 1 மாசம் தான் இருக்கு, விதியை மாத்துமா அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. 2025 ஃபுல்லா வாஷ் அவுட்டுங்கய்யா. தெருவுக்கு தாங்கய்யா வரல அப்படிங்கிற தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல, செம ஸ்பீடா போயிருச்சுங்க. ஆமா, ஆரம்பிச்சிருந்து எவ்வளவு உலக ரீதி எவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு. ஃபிளைட் கிராஷ் ஆனதுல இருந்து சோ மெனி. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதை போன வருஷம் பொது பலன்ல நம்ம சொல்லிடுறோம். ஆமா ஆமா, அதை நம்ம ப்ரீட் பண்றதுனால அது தடுக்க போறது இல்ல. கண்டிப்பா அது ப்ரீட் பண்ணி சொல்லும் போது தனிப்பட்ட நபரோட இருந்தா அவன் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுக்குவான். உலக பொது பலன்கிறது நடக்கும், நம்ம பாத்துக்கலாம். நம்ம அதுல சிக்காம கொஞ்சம் சேவ் சொல்லணும் இருக்கலாம். கண்டிப்பா, அதான் விஷயம். அற்புதங்கய்யா. 2026. ஆமா, 2026 என்ன வச்சிருக்கு? 2026ல நிறைய சீக்கிரட்ஸான பிகின்ஸ் வச்சிருப்பீங்க. சோ அதை ரிவீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2026 என்ன சொல்ல வருது? ஓகே, 2026 எம்பெருமான் முருகப்பெருமானோட பரிபூர்ண கருணையாலும் அனுகூலத்தாலும் எல்லார் வீட்டிலும் இன்புட்டு இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்றேன். 2025 நிறைய அபகடனங்கள், நிறைய துன்பங்களையும் கொடுத்துருக்கோம், நிறைய சக்சஸும் சிலருக்கு கொடுத்துருக்கலாம். உலக பொது அளவுல பார்க்கும் பொழுது குளோபலா நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. இதனோட இம்பாக்ட் 2026ல கட்டாயம் உண்டு. எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு காலகட்டத்துல மணி டிமானிசேஷன் ஆச்சு. ஒரு பணம் வந்து மதிப்பிழப்பு செய்யப்பட்டு புது பணம் வந்தது. 2026ல டிஜிட்டல் கரன்சி வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதாவது டிஜிட்டலாவே கரன்சி வந்து டிஜிட்டலாவே இருப்பதற்காக, அல்லது கரன்சியில ஒரு பெரிய மாற்றங்கள், பணத்துல பெரிய மாற்றங்கள். பணத்தை வந்து பதுக்கவே முடியாது, பணம் வந்து ஊழலே பண்ண முடியாத சூழலுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பணத்துல ஒரு கடுபடியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மறுபடியும் நோட்டை மாத்திடுவாங்களா? நோட்டு மாத்துற அளவுக்கு இல்ல, பட் ஆனா பணம் பதுக்க முடியாத அளவுக்கான ஒரு கோட்பாடுகளே கொடுப்பாங்க. அதே போல நீங்க வச்சிருக்கக்கூடிய நகைகள் அளவு, நீங்க வாங்கக்கூடிய நகைகள் அளவு எல்லாமே மானிட்டர் பண்ணக்கூடிய சூழல பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சொத்துக்களை வாங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பணம் பதுக்கிற முடியும், நகை வாங்கி பதிக்கிறோம், இது மாதிரி நீங்க எதை வாங்கினாலும் அதுக்கு அதிகமான நீ வரி கூட்டக்கூடிய சூழலை நீங்க வந்து கட்டாயம் அனுபவிக்கக்கூடிய சூழல் 2026ல வரும். அப்ப வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும், பணம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும். அதே போல நம்மளுடைய இந்திய மதிப்பிற்கான உயர்வுகள் பிறக்கும். வெளிநாட்டுல இந்தியாவிற்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா அதை உபயோகப்படுத்தி பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் ரீதியா, ஆமா, எக்ஸ்போர்ட் ரீதியாகவும் வல்லரசு நாடுகள்ல ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த டெக்ஸ்டைல் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இம்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரிய வருஷமாக 2026 இருக்கும். ஏன்னா பிசினஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. 2025ல அந்த பேட்டர்னை மாத்தி, எக்ஸாம்பிளா 25 கிலோ சிப்ப அரிசிக்கு வந்து வரி போட்டாங்க. உடனே 26 கிலோ அரிசி போட்டாங்க. இப்ப மூட்டை அரிசி மூட்டை 26 கிலோ போட்டாங்க சிப்பம். அப்போ 1 கிலோ சேர்த்து போட்டாங்க. அப்ப அது மாதிரி அந்த மாற்றம் பண்ணி தொழில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சூழல்கள் எல்லாமே இந்த குளோபலா ரெடியாகி வரும். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து 2026ல எல்லா கட்சியினரும் சேர்ந்து ஆஃபர் பண்ணுவாங்க. பெண்களை டார்கெட் பண்ணி அரசியல் சூழலானது உருவாகும். பெண்கள் முடிவு பண்ணக்கூடியவர்கள் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய சூழல்களை உருவாகும். அதனால பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் சென்ட்ரலும் கொண்டாடுவாங்க, நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டாடுவாங்க. பெண்களுக்கான ஏகப்பட்ட தொழிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, நிறைய பெண்களுக்கான லோன்ஸ் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட பேர் பெண்கள்லாம் சேர்ந்து வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, பக்கத்துல 4 பேர்லாம் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் வருஷம் விமனுக்கு, பெண்களுக்கு கட்டாயம் 2026ல நிச்சயம் இருக்கும். பேட்டரி வாகனங்கள், எலக்ட்ரிசிட்டி வாகனங்கள், சோலார் சார்ந்த அமைப்புகள், சூரியன் சார்ந்த எல்லா காரகத்துவம் வெற்றி பெறக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். சோலார் சார்ந்த விஷயங்கள இப்பயே மானியம் இருக்கு, அதை வந்து பிசினஸ் ஆக நிறைய பேர் எடுத்து பண்ணக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் பைக் வண்டி வாகனங்கள் பிசினஸ் நிறைய டெவலப் ஆகக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் வாகனங்களை நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சிக்குரிய அமைப்புகள் எல்லாமே கட்டாயம் வரும். அதே போல மருத்துவத்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய எக்யூப்மெண்ட் சார்ந்த மாற்றங்கள். இந்தியால இப்போ மருத்துவம்னு போனா நீங்க வெளிநாடு போறாங்க, ஆனா இந்தியால இது சரி பண்ண முடியாத ஒரு மருத்துவம் இல்லை. அந்த அளவுக்கு மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு மாற்றங்கள் வரும். வாதியார்களுக்கான டிமாண்ட்ஸ் குறையும், ஏன்னா ஏஐ பாடம் நடத்தும். அதே மாதிரி டியூஷன் அனுப்புனா நீங்க டியூஷன்லாம் வேணாம், நீங்க ஒரு டேப் வாங்கி கொடுங்க, நான் வீட்லயே உங்க குழந்தைக்கு பாடம் நடத்துங்கிற மாதிரியான ஏஐ சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வரும். வாதியார்களுக்கான மதிப்புகள் குறையும், ஆசிரியர்களுக்கான மதிப்புகள் குறையும். இது நல்ல மாற்றம் இல்லை. அதாவது ஆசிரியர் எப்பவுமே நம்ம குருவா இருக்கக்கூடியவர். அப்போ இந்த மாற்றத்தை பெற்றோர்கள் கொஞ்சம் எதிர்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கொஞ்சம் ஃபேவரிசமா பண்ணக்கூடாது. இது கல்லூரிகள் உட்பட பள்ளிகள் வரைக்கும் ஏஐ சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் பெரிய வாதியாரா அது ஏஐயா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு
உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ஏஐல நடக்கும். டிஜிட்டல் சார்ந்த துறைகள் உங்களை போல இந்த சேனல்ஸ், டிஜிட்டல்ஸ், யூடியூப் சார்ந்ததெல்லாம் பெரிய அபிவிருத வளர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும். ஆனா கட்டாயம் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரக்கூடிய வருஷமும் 2026 நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பிளஸ் இல்ல அல்லது வந்து இதுக்கான ஒரு வரி விதிப்புகள் இந்த வருமானத்திற்கான ஒரு கணக்கு காட்டக்கூடிய சூழல் எல்லாமே 2026 அரசு மூலமாக இந்த சோசியல் மீடியாவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2026 பொறுத்த வரைக்கும் பயிர்கள் பெருகும். கிழங்கு விவசாயம், மஞ்சள் கிழங்கு போட்டிருக்கேன், சேனக்கிழங்கு போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், கருணக்கிழங்கு போட்டிருக்கேன், எல்லாமே டாப் கிளாஸா இருக்கும். விவசாயத்துக்கு பிரச்சனையே இல்லை, சூப்பரா இருக்கும். ஆனா வேலைதான் கொஞ்சம் கிடைக்காது கிழங்கு ஐட்டத்துக்கு. ஆனா நிறைய மகசூல் இருக்கும். அப்போ ஓரளவு நல்ல சக்சஸ் தான். தேங்காய் விலைகள் அது ஜாஸ்தி ரேட்டு வந்து மார்ச் வரைக்கும் போகும். 2026 மார்ச் வரைக்கும் தேங்காய் நல்ல ரேட்டுக்கு போய் அதுக்கப்புறமா படிப்படியா குறைஞ்சு 2026 ஜூலைக்கு மேல ரொம்ப டவுன் ஆகக்கூடிய சூழல்கள் தேங்காய் விவசாயத்துக்கு உண்டு. அதனால பருப்பு வச்சு ஸ்டாக் போடாம வச்சிருக்கவங்களாம் அடுத்தது ஸ்டார்டிங் 4 மாசத்துக்குள்ள போட்டு காலி பண்றது ரொம்ப நல்லது. மஞ்சளுமே அதிக ஸ்டாக் வச்சோம்னாலும் 4 மாசத்துக்கு மேல மஞ்சள் விலைகள் குறையும். தங்க விலைகளிலும் ஒரு நல்ல குறையுதல் பிளஸ் கொஞ்சம் ஏற்றமும் வருஷனோட பிற்பகுதியில காணப்படும். வெள்ளி விலையும் குறைந்து ஏறுதல் அப்படிங்கிறதும் காணப்படும். விவசாயத்துல அதிகமான மகசூல்கள் வரும், அதிக லாபங்கள் கிடைக்கும், மழைப்பொழிவு நல்லா இருக்கும். ஆனா பருவம் தப்பி மழை பொழியும். குளோபல் சம்பந்தப்பட்ட வார்மிங்ஸ், அதாவது குளோபல் வார்மிங், உலகத்துல அந்த உலக வெப்பமாயுதல் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவது, இமயமலை பகுதிகளில் பெருத்த வெள்ளம் வருவது, டேராடூன் உத்தரகாண்ட் பகுதிகளில் அதீதமான திடீர் வெள்ளப்பெருக்கள், மேக வெடிப்பு மூலம் வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டு அங்க பெரும் சேதங்கள்லாம் இந்த வருடங்கள்ல 2026 நிச்சயம் கட்டாயம் நடந்தே தீரும். அதே போல தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இப்ப நம்ம கரூர், நாமக்கல் இதெல்லாம் உள் மாவட்டங்கள் சொல்லுவாங்க, இன்டெப்தா இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல அதீதமான மழை பெய்யக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். இது போல மாவட்டங்கள்ல சேதங்களும் இருக்கும். திருவண்ணாமலை மலைப்பகுதிகளில் சேதங்கள் வரும். பெருத்த கோயில்கள், பெரிய கோயில்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான கோயில்கள், இப்ப நம்ம அந்த கோயில்கள் எல்லாமே சேதங்கள் ஏற்படும். இல்ல அந்த கோயில்களுக்கு எல்லாமே அவப்பேர் அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதே போல கொடைக்கானல், ஊட்டி சார்ந்த மலைப்பகுதியில் மலைச்சரிவுகள், அதனால ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் ஏற்படும். வனவிலங்குகள், காட்டு தீகள் நடக்கும். வனவிலங்குகள்னால வனவிலங்கு நிறைய பிரச்சனை வரும். வனவிலங்குகள் அடிக்கப்படுவது, அது ஏதாச்சும் அடிக்கடி இறப்பு ஏற்படுவது வரும். இதற்காக அரசு நிறைய மானியங்கள் ஒதுக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட துறைகள், இப்போ வெட்டரி டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அது சார்ந்த துறைகள்ல அரசு பெரிய அளவுல ஒரு கிளினிக்ஸ் இல்ல அரசு வந்து பெரிய டெவலப்மெண்ட்டை அந்த கான்சியஸ் வந்து 2026 இந்த கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க, அக்ரணைகள் சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க. பெரிய வளர்ச்சி வெற்றிகள் 2026 இதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல விபத்து, பெரிய தொழிற்சாலையில் விவசாய கசிவு ஏற்படுவது, இல்ல பெரிய தொழிற்சாலைகள்ல பெருத்து விபத்துகள் ஏற்படுவது, ரயில் விபத்துகள் ஏற்படுவது கட்டாயம் இந்த வருஷம் 2026 நிச்சயம் உண்டு. அதுல வந்து சேதங்களும் பெரிய அளவில் ஏற்படலாம். ரயில், தண்டவாளங்கள், அது சார்ந்த விபத்து, ரயில் சார்ந்த விபத்துகள் கட்டாயம் நிச்சயம் உண்டு. கடல் சீற்றங்கள், கடல்ல கப்பல் கவுறுவது, குறிப்பா அந்த எண்ணெய் கப்பல் அல்லது ஏதாச்சும் கேஸ் சார்ந்த ஆயில் சார்ந்த கப்பல்கள் கவிழ்ந்து போகுவது, இந்த கேஸ் சார்ந்து எடுத்துட்டு போறக்கூடிய பைப்ஸ் அது சார்ந்த விஷயங்கள்ல வெடி விபத்துகள் ஏற்படுவது, அதே போல ஆங்காங்கே தீவிரவாத சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் உருவாகுவது, ஆட்சிக்காக, அதாவது நம்ம இந்த தீவிரவாத தாக்குதல் எல்லாமே ஒரு ஆட்சியை அந்த கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக, அந்த ஆட்சிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சூழல்கள் எதிர்பார்க்காத இடத்துல வரும். இப்போ நம்ம வழக்கமா தீவிரவாத தாக்குதல்னாவே என்ன நினைப்போம், காஷ்மீர் பார்டர், ஸ்ரீநகர் நினைப்போம். அப்படி இல்லாம உள் மாவட்டங்கள்ல, உள் மாநிலங்கள்ல தீவிரவாத தாக்குதல் ஏற்படக்கூடிய பிராப்தங்கள் நிறையவே 2026 ஏற்படும். அது மட்டும் இல்லாம மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய பிரசன்ஸை வந்து நிரூபிக்கக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். மாநில அரசுகளுமே அதீதமான நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிக்கக்கூடிய வருஷமாக 2026 நிச்சயம் பலாபலன்களை கொடுக்கும். அப்போ இதுல வந்து விபத்துன்னு பார்க்கும் பொழுது மலை சரிவுகள், உள் மாவட்டங்கள் அதீதமான கனமழைகள், அதே போல ட்ரெயின் விபத்து, அது வந்து பிளஸ் கப்பல் விபத்து, எண்ணெய் கப்பல்கள் கவிழ்வது, மக்கள் கப்பலும் கவிழ்வது, நடுக்கடல் ஏற்படக்கூடிய பல்வேறு விபத்துக்கள் பிளஸ் மலைச்சூழலான விபத்துக்கள் எல்லாமே 2026 நிச்சயம் ஏற்படக்கூடியது நடக்கும். வான்வழியான விபத்துக்களும் இந்த வருஷமும் வாய்ப்புகள் இருக்கு. அது பெரும்பாலும் போர் விமானங்கள் இது மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறது அனுகூலம். அதே போல நாட்டுகளுக்கிடையே போர் அப்படிங்கிறது துப்பாக்கி குண்டு இல்லாம பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகள், வரி விதிப்பினால பல்வேறு நெருக்கடிகள், ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு அதீதமான கடுபிடிகள், அங்க வேலை செய்யறவங்களுக்கான கடினமான கடுபிடிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல்களை காட்டும். அது இது மாதிரியான சூழல் டைரக்டா கிடையாது, இன்டைரக்டா அதெல்லாம் மீண்டு பெரிய அளவு தொழில் துறை சார்ந்த வளர்ச்சி, ஐடி துறையில மிகப்பெரிய வளர்ச்சி, மருத்துவ துறையில பெரிய வளர்ச்சி, டிஜிட்டல் துறையில மிகப்பெரிய வளர்ச்சி,
ஆடைகள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில மிகப்பெரிய வளர்ச்சி, டிசைனிங் சார்ந்த துறைகள் இது சார்ந்த மிகப்பெரிய வளர்ச்சி, சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய வளர்ச்சின்னு பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் வருஷமாக பொதுப்பலனாக 2026 நிச்சயம் இருக்கும். சிறப்புங்கய்யா. அந்த பொருளாதாரம் சாமானியமா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க? ஓகே, சாமானிய ஜனங்களுக்கு பொருளாதார உயர்வு 2025 விட 2026 100% நல்லா இருக்கும். இதுல வந்து ரொம்பவே வீட்டு செலவுக்கே ரொம்ப டைட்டா போச்சுங்க அப்படிங்கிறது இல்லாம 2026ல ஏன்னா விவசாயம் கொஞ்சம் நல்லா இருந்தாவே எப்பவுமே கொஞ்சம் பணம் ரொட்டேஷன் கையில இருக்கும். இடம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் விற்க மாட்டேங்குது, இடம் வித்துட்டா கடன் செட்டில் பண்ணி கொடுங்க. ஒரு வீடு விற்க நினைச்சிட்டு இருக்கேன், வீடு விற்க மாட்டேங்குது, இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் வாங்கிட்டு நினைக்கிறேன். இது மாதிரியான பெரிய ஒரு பிளான், அந்த லைஃப்ல ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது பெரிய பிளான் இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும், அதனால பணமும் வரும், அதன் மூலமா இடம் வாங்குறது வீடு வாங்குறது மாதிரியான சூழல்களும் வரும். வண்டி வாகனம் வந்து பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். கார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கார்லாம் நம்ம இந்தியா ரோட்ல பாப்போமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வழக்கமா இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் நிறைய டப்புன்னு பட்டன் நமக்கு 2 பக்கம் ரெக்கலாம் வருது பாருங்க. அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான கார்ஸ், வித்தியாசமான கலர்ஸ்ல, ரொம்ப அல்ட்ரா டிசைன்ல இப்படிலாம் கார் டிசைன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா 2026ல வரும். அதனால கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் மிட்ல ஒரு 6 மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கார்ஸ் அவைலபிளா இருக்கும். அதனால கார் மார்க்கெட் வந்து பெரிய ஒரு உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறைய கொடுக்கும். ஆனா கார் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்க, கார் தயாரிக்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்களுக்கு பெருத்த அடியா இருக்கும் 2026. காரணம், ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு பட்ஜெட்ல நீங்க கார் பாத்தீங்கன்னா முதல் 2 கார் 3 கார் கலெக்ஷன் இந்த இடத்துல இப்போ 20 கார் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிராண்டுமே 4 காரை கொடுப்பாங்க. நிறைய புது கார்ஸ் உள்ள வரும், புது அல்ட்ராவான டெக்னாலஜி இருக்கக்கூடிய கார்ஸ், இந்த ஏஐ வச்சு அல்லது இந்த ஆட்டோ டிரைவ் சொல்றாங்க, அது மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி வச்சு வரும். நிறைய இனோவேஷன்ஸ் கார்ஸ்ல வரும். நிறைய கார் கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த பிரைஸ்லயும் ரொம்ப ஜாஸ்தி லாபம் பண்ண முடியாது. மக்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டான டைம் 2026ல கார் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம். நீங்க ஒரு 10 லட்சம் பட்ஜெட் வச்சிருந்தா அருமையான கார் எடுக்கலாம், நல்ல அமையும் கார்லாம். சிறப்புங்கய்யா. அடுத்து தங்கம்யா. தங்கம் வந்து சரமாரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு பொட்டு தங்கமாச்சும் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நேயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் 2026ல ஏறுமா இல்ல இறங்குமா? தங்க விலை அப்படிங்கிறது பெருவாரியான குறையறக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஜாஸ்தி மனமகிழ்ச்சி பரவளவு குறையும் அப்படிங்கிறதுல இல்ல. தங்க விலை ஏற்றம் வரும் 2026ல. 2026 பகுதிக்கு மேல இறக்கம் வரும். திருப்பி 2024 பிற்பகுதியில் ஏற்றம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு மினிமம் ஸ்கேல் ஆஃப் அமௌண்ட்ல ஏறி இறங்கிட்டு இருக்கும். பெருசா மகிழ்ச்சி தர மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கமா அது இருக்காது. ஏறும் பொழுது ஸ்டாக் வச்சிருக்கும் மகிழ்ச்சி, இறங்கும் பொழுது வாங்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியா வாங்குற அளவுக்கு குறையாது. ஆனா வெள்ளி விலை நல்ல குறைய வரும். வெள்ளி நல்ல குறையிற அமைப்புகள் உண்டு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விலை அதீதமான விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் அரசு சார்ந்த ஒரு வகையில ஒரு முடிவுகள் இந்த வருஷம் 2026 எட்டப்படும். அல்லது அது சார்ந்த சுரங்கங்கள் ஃபைன் பண்றது, அதை ஆடி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மைனிங் பண்றது, இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு வகையில அந்த கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அல்லது கட்டுக்கோப்புல பண்றதுக்காக எல்லாருக்கும் தங்கம் போய் சேருவதற்கான ஒரு விஷயத்த அரசு வந்து முன்னெடுப்பாங்க. அதனால ரிசல்ட் அப்படிங்கிறது லேட்டா தானே வரும். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாவே கொஞ்சம் அப்படியே நடக்கும். அது கண்டிப்பா அதனால ஒரு மாற்றம் வரும். 2026 தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான இறக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனா தங்க விலை இறக்கம் உண்டு. சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா போடுறது தங்கத்துல போடலாமா இல்ல நிலத்துல போடலாமா? 2026 பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு 2025லயே அது அன்பிளசன்ட் தான், ஒரு நல்லால மிகவும் ஏற்ற இறக்கம், நிறைய அதுல ப்ராப்ளம்ஸ். 2026 27 வரைக்குமே அப்படித்தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல பெருசா. ஏன்னா குளோபலா உலக அளவுல இந்த ஷேர் மார்க்கெட்லயே பெரிய ஒரு லாசஸ் அப்படிங்கிறது 2025 26 27 3 வருஷம் இருக்கும். 2026 அது கன்னியூ ஆகும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் இருந்துட்டே இருக்கும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வருமானா கட்டாயம் வரும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றதை நீங்க ஒரு 50% ஆப்ஷனா வச்சுக்கலாம். 2026 பொது பலன் மொத்தமா உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம குளோபல் வார்மிங்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது நிறைய நீர் பெருக்காய் விபத்து வரும்னு சொல்லியிருந்தோம், நடுக்கடல்ல கப்பல் விபத்து ஆகும்னு சொல்லியிருந்தோம், ரயில் விபத்துன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளி குழந்தைகள் உணவுகளெல்லாம் கொஞ்சம் கலப்படமோ அல்ல அதுல ஏதாவது ஒரு விபத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் அரசும் கவனமாக இருக்கணும். அதே போல சமைக்கிறாங்க, பொது சமையல் கூடத்துல பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டிடங்கள் இடிவது, அதாவது அரசு சார்ந்த கட்டிடங்கள் பெரிய பில்டிங்க இடிஞ்சிடுறது, இது மாதிரியான அமைப்புகளும் இந்தியாவுடைய நேபாளம் இது மாதிரியான பகுதிகளில், அருணாச்சல் பிரதேச பகுதி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும், அதே போல கடல்கள்ல பெரும் அலைகள் ஏற்படுவதும், கடல் சார்ந்த சீற்றத்தால அதிக லாஸ் ஏற்படுவதும் வரும். அதே போல கடல் சார்ந்த இடங்கள்ல அதீதமான மண் அரிப்புகளும், சில இடங்கள்ல நம் இடம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். பார்டர் சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். குறிப்பாக குழந்தைகளுடைய உபத்திரங்கள், உணவுல பிரச்சனை, ஒரு ஸ்வாட் ஃபுட் சாப்பிட்றாங்க, போய் அதை ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க,
அது மாதிரியான உபத்திரன் அதிகக்கூடிய வருஷமாகவும், அதே போல கல்லூரி சார்ந்த சமையல்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாகவும், நிறைய குழந்தைகள், மாணாக்கர்கள் அல்லது இளைஞர்கள் சார்ந்த அதீதமான துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும், அதே போல பள்ளி கல்லூரிகள் சார்ந்த துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். பொது போக்குவரத்துல இந்த வருஷமும் கவனமா தான் இருக்கணும். பொதுவா அசம்பிள் ஆகிற ஒரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது போல துர்சம்பவங்கள் இந்த வருடம் நடக்கும். அதுவும் கவனமா இருக்கும். 2026ல பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருப்பது லேண்ட் தாங்க. நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா, அதாவது நீங்க கையில ஒரு பணம் வச்சிருக்கீங்க, இல்ல நான் கடன் கூட வாங்கிக்கிறேன், ஒரு ₹1 வட்டி கணக்குல வாங்குறேன் அப்படின்னா, ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 5 வருஷம் நான் அதுக்கு வந்து நான் இஎம்ஐ கேபிட்டல் எல்லாம் பண்ணி கட்டி முடிச்சிருவேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்த நான் வட்டிக்கு மேல விற்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 100% விற்கிறதுக்கான வாய்ப்புகள் 2030ல எல்லாம் வரும். அதே மாதிரி 2026ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பர் அப்படின்னா லேண்ட் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் கோல்டு. சில்வருமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், நல்ல ரேட் உண்டு. பட் இது மூணுமே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணி வைக்கணும். ஒரு 5 வருஷம் அப்படின்னு பண்ணி வைக்கணும். ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே ஆகாது. அருமையா சொன்னீங்க. வீட்டு அடுத்த ஒவ்வொரு ராசியில நம்ம வந்து பார்த்தோம். கடக ராசி. கடக ராசி எப்பதான் விடியும்? மனதில் எண்ணிய காரியத்தை செஞ்சே ஆகணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கடகம். ஒரு சின்னதா டென்ஷன் ஆயிட்டா கூட உடனே போன் அடிச்சு அவங்க பேசிடுவாங்க. பேசி அந்த டவுட் அப்பயே கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026 ஒரு பொற்காலமான ஆண்டு தான். மனதில் எண்ணிய காரியம் எல்லாமே கைகூடி வரும். மனதில் தெளிவு பிறக்கும். மனதில் இருந்த சில சில குழப்பங்கள் அகலும். கல்வியால் பெரும் உயர்வு வரும். உயர்கல்வியால் பெரும் மாற்றங்கள் வரும். அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு அருமையான டைம் சொல்லலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் அமையும், வண்டி வாகன யோகங்கள் அமையும், புதிய வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் இவர்களுக்கு உண்டு. சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். வரதெல்லாம் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் நம்ம லைஃபுக்குன்னு எல்ஐசிஸ், இன்சூரன்ஸ், பாலிசின்னு தொலைவா ஆரம்பிப்பாங்க. சேமிப்புகள் பெருகும். அது மட்டும் இல்லாம கணவன் அந்நுண்ணியம் பெருகும். கருத்து வேறுபாடு கம்மியா இருக்கும். கருத்தோட கம்மியாவும் அந்நுண்ணியம் பெருகும். பாவம் மனசு நமக்காக தான் உழைக்கிறேன் அப்படின்னு அவன் மேல ஒரு டிஃபரெண்டான ஒரு பார்வை வரும். ஒப்பீனியன் இதனால வரைக்கும் காண்டா இருக்கும். 8 மணிக்கு வரான், 10 மணிக்கு வரான், ஒரு பரிதாபம் வரும். ஆமா இப்ப பரிதாபம் வரும். பாவம் சாப்பிடாம கூட வரான், சரி விடு, இனிமேல் கொஞ்சம் டென்ஷன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் அப்ரோச்ச கட்டாயம் கப்பிள்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரேக்கப் கண்டிஷன் இருக்கு, உறவுலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் துளிர்த்துக்கும். சரி ஓகே ஒன்னாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஆனதாயிருச்சு. ஆமா ஆனதாகி போச்சு, வயசாகி போச்சு, குழந்தையாகி போச்சு. சரி இனிமேல் அதை பத்தி பேச வேண்டாம், நீ உன்னோட எல்லா கோட்ல இரு, நீ இந்த கோட்டை தானே, நானும் இந்த கோட்டை தாண்டி வரமாட்டேன், நம்ம பாட்டு ஒரே வீட்டுல இருப்போம். அந்த பொருளாதாரம் எப்படிங்கிறது? பொருளாதாரம் கண்டிப்பா இந்த டைம்ல ஒரு மாற்றம் வரும். பொருளாதார மாற்றம் வரும். ஏன்னா எக்ஸ்பர்ட்டுக்கு மேல செலவாகும். நீங்க ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த மாசம் செலவு முடிக்கலன்னா 15,000 வரும். ஆனா அதற்கு ஏற்றாற் போல வருவாய் உங்களுக்கு வந்துடும். செலவுக்கு ஏற்ற வருவாய் வந்துட்டு இருக்கும். சேமிப்பு கொஞ்சம் பெருகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உண்டு. கடன் கம்மியாகுமா? கடன் வந்து பாத்தீங்கன்னா அடைப்பீங்க, அதை அடைக்கும் போது கம்மியாகும் இல்ல, கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு. கடன் வளராது. கடன் வளராது. கடன் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வளராது. தனிப்பட்ட ஜாதத்துல சனி பகவான் இந்த டைம்ல ஏதோ கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா கடன் வரும். பட் ஆனா கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு வரும். சேமிப்பே பண்ணுவீங்க. நீங்க கடன் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு சேமிப்பே கொஞ்சம் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாமே இந்த டைம் பண்ணி கொடுப்பாரு. இவங்க சொன்ன மாதிரி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதே கடன் வாங்குறதே பாத்தீங்கன்னா பிசினஸ்க்காக தான். ஆமா, வாங்கி லாஸ் பண்ணிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. சோ இந்த ஆண்டாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கட்டாயம் பிசினஸ் வந்து தொடங்குறதுக்கு ஒரு வருவாய்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, இதை நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அவந்தாப்புல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது, எனக்கு ஜென்ம குருவா வேற வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் வர்றது, இடம் மாறி போடுறது, வீடு மாறி போடுறது, தொழில் மாறி போடுறது, மாநிலம் விட்டு மாநிலம் போடுறது, அதே போல நாடு விட்டு நாடு போடுறது, எப்படியோ ஒன்று ரெவன்யூ பண்ணி இங்கிருந்து இங்க இருப்பாங்க, சிங்கப்பூர் எங்கேயாச்சும் வெளிநாடு போய் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற மாதிரி பெரிய டாஸ்க் எடுக்கிறது. ஆல்ரெடி தொழில நான் லாஸ்லாம் ஆயிட்டேன், மறுபடியும் போல்டா ஒரு தொழிலை பண்ணி ஜெயிக்கலான்னு இருக்கிறேன், அதை பண்ணலாம்னா அது மாதிரியான முடிவு எடுத்து பண்றது. இதெல்லாமே பெரிய ஒரு நமக்கு இருக்க என்ன திறமை வச்சு என்ன பணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கேரண்டியா எடுப்பாங்க. அதற்கான சப்போர்ட்ஸ் வரும். சுத்தி இருக்க நபர்களுடைய உண்மையான ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். 10 வருஷமா எனக்கு அவன் தாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனுடைய ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு இப்ப இந்த டைம் காட்டிடுவார். 2026ல காட்டிடுவார். கணவன் மனைவி குடும்பம் இது சார்ந்த ஒரு கரிசனை வரும். கடைசியா நமக்கு இவங்க தான் இருப்பாங்களாட்டு இருக்கு, பேசாம நம்ம வெளியே போய் அவங்களுக்கு டீ காஃபின்னு செலவு பண்றதுக்கு வீட்லயே கொஞ்ச நேரம் இருந்துட்டோம்னா பசங்க பிள்ளையோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாமே 2026ல கட்டாயம் கடராசிக்கு வரும். சிறப்புங்க. திருமணம் ஐயா? திருமணம் வந்து ஆகாதவர்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கக்கூடிய டைம், மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வர டைம்,
திருமண சார்ந்த தடங்கள் நிவர்த்தியாகக்கூடிய காலம், ம். குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலம். இந்த சொத்து வாங்குறது, பூரிய இடம் சொத்துக்கள், வாங்குறது. பூரிய சொத்துக்கள், சொத்து வாங்குறது, இடம் வாங்குறதுக்கு எல்லாமே அருமையான டைம். நாலாம் நல்லா இருக்கு. தாராளமா. சிறப்புங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூர்வீகத்துல இருந்த ஒரு கேசஸ் எல்லாம் இருக்குங்க. சொத்து பிரச்சனைனால ஒரு கேஸ் போட்டிருக்கேன், நம்மளுக்கு இது சாதகமா வருமா? அது 100% நம்ம சாதகமா வரும். அதுக்கான பைசூலும் பேசலாம். நான் போய் கோர்ஸ் கேட்ட இந்த கேஸ் நடக்கு, நான் போய் பைசூல் பேசிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா பேசலாம். நம்ம சைடு சாதகமா வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அவங்களும் விட்டு கொடுத்து போற மாதிரி கூட வரலாம். ஆமா, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கேஸ்ல இருக்கும். ஏன்னா உங்க சைடு விட்டா உங்க சைடு தீர்ப்பாயிருக்கிற மாதிரி சூழல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சைடுல அவங்க இறங்கி வரக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதெல்லாமே வரும். சிறப்பு. வேலை மாற்றம் எதாவது இருக்குங்களா? வேலை மாற்றம் நிச்சயம் உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு கட்டுவது, புதுப்பிப்பது உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் வரும். போல்டா டெசிஷன் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே குழப்பத்திலேயே இருந்திருப்பாங்க. அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதுல பண்ணலாம், எங்க கால வைக்கலாங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லயே இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நான் அவங்களும் யோசிச்சு சரி இதை பண்ணிடுவோம், இது கரெக்டா இருக்கும் நம்ம லைஃபுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அற்புதமான டைம். டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. கட்டாயம் நிச்சயம் 2026 அவங்க நினைச்சு பாக்குற மாதிரி டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும். சிறப்புங்க. அப்ப இந்த காலத்துல புது வண்டி எடுக்கலாமா, பழைய வண்டிகள்? கட்டாயம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு புது வண்டி இது நல்லது. பழைய வண்டி எடுப்பது நல்ல பலன் அல்ல. குறிப்பா பைக்ஸ், காரு வாங்கும்போது பழசு வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். 4 சக்கர வாகனங்கள். இவங்களுக்கு வெள்ளை கலர் நல்லா இருக்கும். இந்த டைம்ல வெள்ளை கலரு, பேல் எல்லோ, பழுப்பு நிற கலரு, மஞ்சள் கலர் நல்லா இருக்கும். மஞ்சள் கலர் காரு வருதான் தெரியல, பட் பேர்ல வந்துருச்சு. வாங்கிக்கலாம், தாராளம் வாங்கிக்கலாம். கண்டிப்பா. இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கும்? இவங்க வந்து வயிறு உபத்திரம், வாயு கோளாறு, கேஸ் ட்ரபிள், பெண்களா இருந்தா பிசிஓடி, கர்ப்பப்பை உபத்திரம், இரகுலர் பீரியட் சார்ந்த உபத்திரங்கள், கர்ப்பப்பை சார்ந்த நீர்க்கட்டிகள், அதே போல நீர் சார்ந்த உபத்திரம், உடம்புல வந்து யூரினரி பிளாடரு, அதே மாதிரி நீரிழிவு சார்ந்த நோய்கள், வயதானவர்களுக்கு சர்க்கரை நோய் சொல்றாங்க, அது பிளட் ப்ரெஷர்ஸ், அதே மாதிரி ஐ ப்ரெஷர், நிறைய பேருக்கு ஐ ப்ரெஷர்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், கண்ணு கொஞ்சம் எரிச்சல் பண்றது, இது மாதிரி உபத்திரம்லாம் வரும். தலைவலி அடிக்கடி வரும், லிப் ட்ரைனஸ் வரும், ஸ்கின் ட்ரைனஸ் வரும், டீஹைட்ரேஷன் ஜாஸ்தி ப்ராப்ளம் இருக்கும். இது மாதிரியான தண்ணி சார்ந்த உபத்திரங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதே போல கொஞ்சம் பாதமும் காலையில எந்திரிக்கும் நம்ம சொல் கேட்காது. நைட் படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, காலைல எந்திரிச்சோம்னா நம்ம தான் கீழே இருக்கும், ஆனா கால் மேலேயே இருக்கும். நம்ம சொல் அது கொஞ்சம் நமக்கு ஈடு கொடுக்காம அந்த தசை பிடிப்புலாம் இருக்கும், நரம்பு பிடிப்பு இருக்கும், பாதம் சார்ந்த உபத்திரங்கள், கெண்டைக்கால் உபத்திரம், கணுக்கால் உபத்திரம்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த வருஷம் கவனமா இருக்கணும். இது எல்லாமே போகணுங்க. இதெல்லாமே சொன்னாலும் இருக்குது, எல்லாம் ஒன்னொன்னு இருக்குது, எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். போகணும் அப்படின்னா மாற்று மருத்துவத்துல தீர்வு காணலாம். ஒரு நீங்க அலோபதி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆயுர்வேதிக்ல மாற்றம், ஆயுர்வேதிக் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சித்தால மாற்றம், இது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களோ அது வந்து மாற்று ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஜெயிச்சிருவீங்க, சக்சஸ் ஆவீங்க. அதே போல நிறைய கீரை உணவுகள், பிரண்டை உணவுகள், மிளகு தக்காளி விதை, சுண்டக்காய், மல்டிபிள் சீடு இருக்க மாதிரியான ஃப்ரூட்ஸ், மாதுளம்பழம், நிறைய விதை இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ், நிறைய விதை இருக்கிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு வர நல்ல பலன்கள் வரும். சிறப்புங்க. இல்லத்தரசிகளுக்கு போயிருக்கு. இல்லத்தரசிகளுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ பண்ணணுங்கிற ஒரு தாட்ஸ் வந்துடும். ஏதோ ஒன்று பண்ணி வருமானத்தை பண்ணிடுவோம், நம்மளும் சேர்ந்து வேலைக்கு உழைச்சாதான் அடுத்து குடும்பத்தை நகர்த்த முடியும், பசங்க பெருசா வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும், அதே போல அதற்கான வருவாயும் ஏற்படுத்தக்கூடிய எண்ணமும் வரும். சேமிப்பு எண்ணம் மேலோங்கும். இப்ப நீங்க வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கேன், சீட்டு போறீங்களா இல்லையாங்கிற மாதிரி சேமிப்பு வரும். தயவு செய்து இந்த பலகார சீட்டு, தீபாவளி சீட்டு மாதிரி ஏதோ போட்டு நீங்க தீபாவளி எப்போ நிறைய நியூஸ் வந்து வரும், அது மாதிரி பண்ணாதீங்க. சீட்டு போட சொன்னாருன்னு நல்ல இடங்கள்ல சேவிங்ஸ் பண்ணுங்க, நல்ல பலன் வரும். ஏன்னா சில நேரத்துல அப்படி நடக்குது. ஆமா, அப்புறம் தீபாவளி அப்புறம் நம்மளே போட்டு விட்டோம், அவங்க தீபாவளி கொண்டாடுறாங்க, நம்ம முடிச்சு விட்டு போயிடுறாங்க. ஆமா, பலகார சீட்டு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், உருப்படியான ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா 100% ஒரு நல்ல பலன் வரும். அதே போல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூர்வீக சொத்துக்கள் கைகூடி வர்றது, ஈடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே அருமையான ஒரு காலகட்டம் தான். தெளிவான சிந்தனை பிறக்கும், எதை பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். தொழிலே பண்ணாலும் அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு கொடுத்துருக்கும், முதல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதே போல கடன் வாங்கினாலும் எவ்வளவு வாங்கினாங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கடன் வாங்குவதற்கான அதுக்கான அமைப்பும் வரும். இடக்கரையெல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கான பணம் வரவும் வரக்கான அமைப்பெல்லாம் வரும். எல்லாமே கிளியரா இருக்கு. கொஞ்சம் வந்து நட்போட்டாரங்கள், சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கவனமா இருந்தாவே போதுமானது. உங்களுடைய ஐடியால தெளிவா இருந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. 100% பாசிட்டிவான அப்ரோச் வந்து 2026ல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். கடகராசி அன்பர்கள்ல இந்த காதல் பண்றவங்களுக்கு காதல் முறிவில் ஏற்படும் கொஞ்சம் டைம் இருக்கு இந்த டைம்ல, அதனால காதல் பண்றவங்க கவனமா இருங்க. அதே போல குடும்ப உறவுகள், பிற நபர்கள்ட்டையும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பண்ணிக்காதீங்க. பேசிக்கா கடகராசி அன்பர்கள் 2026 நம்ம சொல்லக்கூடிய பெரிய அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து வாக்குவாதமே பண்ணாதீங்க. ஒருத்தவங்க சொல்றானா இல்ல ஆச்சா போச்சா அதுன்னு வாக்குவாதம் பண்ணாதீங்க, டிமாண்ட் பண்ணாதீங்க, அங்கிருந்து விலகி வந்துருங்க.
டென்ஷன் ஃப்ரீயா இருங்க, உங்களுடைய மனதை ஃப்ரீயா வச்சுக்கோங்க, ஹாப்பியா வச்சுக்கோங்க. உங்களுக்கே நிறைய ஆர்வங்கள் வரும், அந்த ஆர்வங்கள் சக்சஸ் ஆகும், பணமும் கொடுக்கும், வளர்ச்சி வரும். இந்த விஷயம் இந்த கடகராசிக்கு பஞ்சு. ஆமா, அந்த பஞ்சுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவங்க நல்லவங்க நிறைய சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அதுதான் விஷயம். அதே போல உங்களுக்கு வந்து சோதனை நிறைய வந்தாலும் கூட உங்களை இந்த வருஷத்துல முருகர் கட்டாயம் காப்பாற்றுவார். ஒரு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவார். உங்க மனசுல காரியம் எல்லாமே ஜெயமாகி வரும். நிறைய நற்பலன்கள் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகர் பெருமானுடைய அறிமுகத்தினாலும் மங்களசனமுடைய பரிபூர் அனுகூலத்தினாலும் நிச்சயம் உங்களுக்கு வரும். நல்ல பலன் உண்டு. வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குலதெய்வ கோயில் தான். குலதெய்வ கோயில் ஜென்மகுரு குலதெய்வ கோயில்ல போய் வியாழக்கிழமை காலையில 6 to 7 தேங்காய் உடைச்சு அதை 2 பண்ணி அதை பச்சரிசி கீழே வச்சு அது மேல தேங்காய் வச்சு நெய் ஊத்தி விளக்கேத்தி வர அருமையான ஒரு குலதெய்வ பிளஸிங்கோடு சேர்த்து 2026 சிறப்பா உங்களுக்கு நல்ல பலனை தரும். 2026 தொடக்கத்துக்கு முன்னாடி டிசம்பரோட கடைசியிலையும் 2026 ஜனவரியிலையும் அதுக்கப்புறமா ஜூன்லயும் அப்புறமா நவம்பர்லயும் பண்ணி வர நல்ல மாற்றங்கள் உண்டு. மார்க் வந்து உங்களுக்கு போடணும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அது வந்து 100க்கு 75 மார்க் கொடுக்கலாம். 75? ஆமா, அருமையா இருக்கும். சூப்பர். பயப்பட தேவையில்ல, 100% நல்லா இருக்கும். சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க. அடுத்த காணொளியில அடுத்த ராசி. நன்றி.